வெல்கம் பேக் டு விஷ்மியா குடில். உங்களுக்கு வந்து வீடியோட ஃபர்ஸ்ட்ல பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவல் என்னென்ன நடந்தது, எப்படி வந்து பலூன் வந்து ஃப்ளை ஆனது, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ நிறைய பேர் ரொம்ப நாளாக இதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க. ரொம்பவும் டிலே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஷேர் பண்றேன். கொஞ்சம் எனக்கு பிக்சர்ஸும் வர வேண்டியது இருந்தது. ஸோ அது வந்து ஒரு பிளாக் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். நான் பாத்தீங்கன்னா காலையில 4 மணிக்கே வந்து இங்க சிட்டிலேருந்து கிளம்பிட்டேங்க. ஒரே பனியா இருந்தது. லைவ் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னால வீடியோல வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லை. அதனால தான் பயங்கர பனியா இருந்தது. இந்த மாதிரி தான் வந்து இடத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க போனதுக்கு உடனே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டோக்கன் மாதிரி அந்த டிக்கெட், அந்த பலூன் கேதரிங்காக ஒரு டிக்கெட் வந்து கையில கட்டி விட்டுட்டாங்க. அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 2000 ருபீஸ்ங்க. 2000 ருபீஸ்க்கு வர்த்தா அப்படின்னு கேட்கலாம். வர்த்து தான். ஆனா எதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அதோட நான் வந்து அந்த பறந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல. அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருந்தது. ஸோ எல்லாருக்குமே வந்து அதாவது பலூன் பறக்கிறது தெரியும், எப்படி பறக்கும், அதுல வந்து எப்படி வந்து ஏர் ஃபில் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கும். அதனால தான் வந்து இதை நான் போஸ்ட் பண்றேன். ஒரு பெரிய ஃபேனுங்க, அதை தான் வச்சு அந்த பலூன்ல வந்து அதை ஓபன் பண்ணி விட்டுட்டு அந்த ஃபேனை வந்து காமிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பலூன் வந்து அப்படியே பெருசாயிடுது. அப்புறம் ஹாட் ஏர் வச்சுட்டு அதை வந்து ஃப்ளை பண்ண வைக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, பின்னாடி வந்து உங்களுக்கு உஸ்ன்னு ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் வரும். அதெல்லாம் அந்த அவங்க வந்து ஏர் ஃபில் பண்ற அந்த சவுண்ட் தான். பலூன் பாருங்க என் பின்னாடி எவ்வளவு அழகா வந்து அப்படியே பறக்கிறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா இங்க வந்து 2000 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. பொள்ளாச்சியில தாங்க இது வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்க வந்து 10,000 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. அது ஹாஃப் அன் ஹவருக்கு மேல ரொம்ப தூரம் வரைக்கும் பறக்கும். அங்க என்ன பெரிய பெரிய தென்னை மரங்கள்லாம் இருக்கும், அதுல கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பலூனை வந்து எல்லாருமே கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது எப்படி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து கார்ல கட்டிட்டு தான் இதை வந்து ஃப்ளை பண்ணவே விடுறாங்க. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் பலூன் போகுது. அதை பாத்தீங்கன்னா நிறைய பேர் எஃபர்ட் போட்டு ஒரு அந்த ரோப் வச்சு பிடிச்சி இழுத்து தான் இறக்குறாங்க. ஸோ வந்து பொள்ளாச்சியில தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்கிட்ட சொன்னீங்க வந்து என்னோட டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. எனக்கும் வந்து இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து ஆக்சுவலா நம்ம பலூன்னா பார்த்ததே கிடையாது. ஸோ அதை வந்து என்ஜாய் பண்றதுக்காக தான் போயிருக்கோம். அதை வந்து கண்டிப்பா எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஃப்ளை ஆன அந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும். ஸோ இதுல வந்து ரொம்ப நான் தாங்க ஏறிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு மேலே போயும் அது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து காலையிலே கிளம்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ், அதுக்கப்புறமா சின்ன வீடியோஸா வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து செலிப்ரேஷன் கம்மி மாதிரி இருக்கலாம். ஆனா வந்து நெக்ஸ்ட் இயர்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் மேல பறந்துட்டு இருக்கிறது நான் தாங்க. உங்களுக்கு டாப்ல இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதையும் நீங்க வந்து பாத்துக்கலாம். அப்பப்ப வந்து ஒரு நாய்ஸ் வரும். அது வந்து அந்த ஹாட் ஏர் வந்து அவங்க ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவாங்க. அதோட சவுண்ட் தான். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், அதுக்கப்புறமா வந்து இளையராஜா, விஷால், ஆண்ட்ரியா, இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து அங்க போய் பார்த்தவங்களுக்காக தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க வேணாம்னு சின்ன சின்ன கிளிப்பிங் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலேருந்து பாருங்க, எல்லாரும் எனக்கு எறும்பு பெருசை விட கொஞ்சம் தான் பெருசா தெரியுறாங்க. ஸோ வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்லாம் கேட்டீங்க. இல்லைங்க, ஆக்சுவலா உண்மையை சொல்லணும், லிஃப்ட்ல போற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப பயம்லாம் கிடையாது. நான் கூட ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ அதுல ரொம்ப ஹைலைட்டா இருந்தது பாத்தீங்கன்னா 2.0 ரஜினியோட பலூன் தான். மேலேருந்து பாருங்க, எல்லாரும் ரொம்ப குட்டி குட்டியா இருக்காங்க. ஸோ கொஞ்சம் தூரம் நம்ம டிராவல் பண்ணி போயிருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் ஒரே இடத்துல கொஞ்சம் மேலே போனோம், அவ்வளோதான். அதனால தான் அது வந்து எல்லாருக்குமே வந்து, எனக்கு மட்டும் இல்லை, போயிட்டு வந்த 2-3 பேர் சொன்னாங்க அவ்வளோவா எனக்கு ஒன்றும் அதில் திருப்தியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் வந்து என்ன ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி தான் கயிறை கட்டி எல்லாரையும் இறக்குறாங்க. சென்னைக்கு அப்புறம் பொள்ளாச்சிக்கு ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவல் வருது. அதோட நானும் வரேன். So see you guys there.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதாங்க இருந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.